உலகத்தில் ஒரு பெண் ஏதோ ஒரு மூலையில் நொடிக்கு ஒரு குழந்தையை பெற்றுக் கொண்டிருக்கிறாள். பட்டக்குன்னு எந்திரிச்சான். அவளை கண்டுபிடிச்சு முதல்ல கொல்லணும் சார். மக்கள் தொகை காரணமே அவதான். அப்படி உதாரணத்துக்குன்னா உலகத்தில் ஏதோ ஒரு மூலைண்டா தினந்தோறும் ஒரு பெண்ணுட்டு அர்த்தம். ஒரே பொண்ணு எத்தனை குழந்தையும் பத்திருக்காங்க. கோழி முட்டையிலிருந்து குஞ்சு எப்படி வெளிவந்தது, முதல்ல எப்படி உள்ள போச்சுன்னு சொல்லுங்க, அதுக்கடுத்து எப்படி வெளியே வந்துச்சு நான் சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் வீட்டில் வந்து அப்பாட்ட சொல்லி, அப்பா உங்க மானத்தை காப்பாத்திட்டேன். என்னடா வாத்தியார் அடின்னு அடிச்சு மிதின்னு மீச்சும் கணக்கை தப்பா போட்டு நீங்க தான் சொல்லலை இல்லைனானே அப்படின்னு இருக்கான். அந்த என்ன பண்ண செஞ்சுட்டா இருப்பாங்க. இப்போ இது ஒரு தலைமுறை குழந்தை முடிஞ்சுன்னா அதுக்கடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த காமெடி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். லவ் பண்ண ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இல்லையா அது. ஏடா மாதவியை விழுந்து காதலிச்ச, அவன் மேலே உயிரே வச்சிருந்த, ஏன் இப்போ அவளை ஒதுக்குன, போடா என் கல்யாணத்துக்கு வராமல் போயிட்டா, அப்புறம் அவளுக்கு நம்மளுக்கு அப்புறம் எதுக்கு காதலிச்சாண்டே தெரியல. ஏன்னா கவிதை எழுதும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். வைராக்கியத்தை எழுதுவாங்க, அதான் பெரும்பாடாக இருக்கும். எழுதியிருக்காரு, நீ என்னை முதலில் பார்த்து சிரித்த போது என் நெஞ்சில் முள் குத்தியது, மறுபடியும் ஒரு முறை சிரி, ஏன்டா முல்லை முள்ளால் தானே எடுக்க முடியும் அப்படின்னு இருக்கான். தவறாம நம்ம அசத்தல் டிவியை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.